வேடசந்தூர் பகுதியில் செல்லும் குடகநாற்றில் டேங்கர் லாரிகள் மூலம் ரசாயன மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு. குடகநாற்றை மாசுபடுத்துவது தொழிற்சாலையாக இருந்தாலும் தனிநபராக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய சங்கம் சார்பில் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே விட்டல் நாயக்கன்பட்டி வழியாக செல்லும் குடகநாற்றில் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் இருந்து விட்டல் நாயக்கன்பட்டி வழியாக தாடிக்கொம்பு செல்லும் குடகநாற்றில் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் ரசாயன கழிவுகள் டேங்கர் லாரிகள் மூலம் இரவு நேரங்களில் கொண்டு வந்து கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆற்று நீரில் துர்நாற்றம் வீசி நீர் மாசடைந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து வேடசந்தூர் விவசாய சங்க செயற்குழு உறுப்பினர் செல்வம் கூறுகையில், இது ரசாயன கழிவு என்பதற்கு ஆற்றில் இறந்து கிடக்கும் மீன்களே ஆதாரமாக உள்ளது. தற்போது இருக்கும் நீர் கொலாய்டல் நிலையில் மாறி எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாசடைந்துள்ளது. ஆடு மாடு கூட தண்ணீர் அருந்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் குடகனாறு வேடசந்தூர் சுற்றுவட்டார கிராமங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள நிலையில் கழிவு கலப்பால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர் வினோதினி தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு நீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். எந்த தொழிற்சாலை அல்லது நபர்கள் மூலம் கழிவுகள் கொட்டப்பட்டன என்பது குறித்து ஆதாரங்களுடன் விரைவில் தெரிவிக்க உள்ளனர். குடகநாற்றை மாசுபடுத்துவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேடசந்தூர் விவசாய சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர்.